அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்முடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்களெல்லாம் ஏற்படுத்தாத ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு பெரியவர் நம்முடைய இந்திய சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு நான் சொல்லாமையே இந்நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாராக இருந்தாலும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டில் தடைகளை உடைக்கலாம், வெற்றி வானில் பறக்கலாம், சாதிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி உத்வேகம் தந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான் கலாம் கலாம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய நினைவிலே வந்து நிற்கலாம். அவர் ஒரு கல்லூரியிலே பேச போகிறார். அப்படிப்பட்ட கல்லூரியிலே மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் எங்கள் பேராசிரியர்களுக்கும் நீங்கள் பேச வேண்டும் அப்படின்னு அந்த கல்லூரி முதல்வர் அவர்கிட்ட கூடுதலாக ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ஏன்னா அந்த கல்லூரி முதல்வரே எங்கிட்ட பகிர்ந்து கொண்ட தகவல் இது, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் மாணவர்களுக்கு மட்டும் பேசினா போதாதுங்க, எங்கள்கிட்ட ஒரு 400-500 பேராசிரியர்களும் இருக்கிறாங்க எங்கள் கல்லூரியில். அவங்களுக்குன்னு தனியாக நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல்களை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த கல்லூரி முதல்வருடைய விண்ணப்பம். தன்னுடைய அந்தரங்க செயலாளரை அழைத்து கலாம் ஐயா கேட்கிறார். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் பேசுகிறதுக்கு, நமக்கு நேரம் இருக்கா, உடனடியாக அடுத்த ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு. அந்த காரியதர்சி சொல்லுகிறார், இல்லைங்கய்யா இனிமேல் நமக்கு மாலை தான், நீங்கள் பேசணும்னு விரும்பினா நேரம் இருக்குது, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சரி நான் பேசுகிறேன் என்று இவர் ஒத்துக்கொள்கிறார். அந்த ஆசிரியர்கள்ட்ட பேசினப்போ கலாம் ஐயா என்ன பேசினாங்கன்னு நான் முழுக்க சொல்ல போகிறதில்லை. அவர் ஒரு கேள்வி கேட்டதாக அந்த முதல்வர் சொல்லுகிறார். அவர் பேராசிரியர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறார், நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, பிஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் நிறைய படித்து முடிச்சிருக்கிறீங்க, எல்லோரும் படித்தீர்களே, கற்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அப்பா, தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி, எப்படியெல்லாம் அடர்த்தியான அர்த்தங்கள் கொண்ட சொற்களை கொண்ட மொழி பாருங்க. பேராசிரியர்கள், படித்த பேராசிரியர்களை பார்த்து ஐயா ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க, கற்றீர்களா அப்படின்னு கேட்குறார். அது என்ன, படிக்கிறது வேற கற்பது வேறையா? படிக்கிறதுனா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களே, எக்ஸாமுக்கு முந்தின நாள் அப்படி மனப்பாடம் பண்ணி அப்படி எக்ஸாமில் எழுதிட்டு 80 மார்க் 70 மார்க் 60 மார்க்குன்னு வாங்குறாங்களே, அது படிப்பது. ஆனால் அதையும் தாண்டி கற்பது அப்படின்னா என்ன? நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு, கற்பது அப்படின்னா கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் அற்றாள் தொழார் எனி. சரி, நீ கடவுளை கும்பிடலை அப்படின்னா நீ படித்து என்னப்பா பிரயோஜனம்? கல்வி கற்று என்ன பயன் அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொன்றும் எழுதுகிறாரு, படித்து நிறைய நாலேஜெலாம் இருக்குது, அறிவுன்றது நிறைய வச்சிருக்கிற, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இன்னொருத்தருடைய கஷ்டம், ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ நீ போய் உதவி செய்யலை அப்படின்னா ஓ அறிவுனால என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னுட்டார். யார்? 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம திருவள்ளுவர். அதைத்தான் அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுறார். கல்வி கற்பதனுடைய பயன், இதனால் நாம் பெறக்கூடிய அறிவினால் வரக்கூடிய பயன். ஒரு ஒரு தலைவர் ஒருத்தர், அப்புறம் ஒரு ஞானி பெரிய படித்தவர், அப்புறம் ஒரு படிக்காத நான் சொன்னனே ஒரு பாமரர், 3 பேரும் புனித யாத்திரை போகிறாங்களாம். எப்படியோ ஒன்று கூடிட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க பழங்காலத்தில். அப்போ ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க, மணி ராத்திரி 10-10:30. அங்கே ஒரு பேக்கரின்னு சொல்கிறோமே, வெதுப்பகம், அந்த மாதிரி அங்கே ஒரு ரொட்டி கடை ஒன்று. அந்த கடைக்கார பசி 3 பேருக்கும் கடைக்கார்ட்ட போய் ஐயா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் ஒரே ஒரு ரொட்டி இருக்குதுங்க, ஒன்றா வாங்கிக்கோங்க, கடையை மூடுற நேரம், எல்லாம் விற்று போச்சுங்க அப்படின்னார். சரின்னு அந்த 3 பேரும் வாங்கிக்கிட்டு இதை யார் சாப்பிட்றது? ஏன்னா ஒன்று தான் இருக்குது, 3ஆ பங்கு போட்டு சாப்பிட்டா 3 பேருக்கும் பசி தீராது. யார் சாப்பிட்றது? அந்த தலைவர் சொன்னார், உள்ளூர் தலைவர், நான் தாங்க மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவன், அதனால் நான் சாப்பிட்றது தான் நல்லது, நான் உசுரோடு இருக்கணும், பசி எனக்கு உசுறு போகுது, நான் சாப்பிட்றது தான் நல்லதுன்னார். அந்த ஞானி சொன்னார், நான் தான் மக்களை நல்வழிப்படுத்துபவன், அவர்கள் விண்ணுக்கு சொர்க்கத்திற்கு செல்ல வழிகாட்டுகிறவன், அதனால் நான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னார்.
படிக்காத பாமரர் இருக்கிறாரே, அவர் சொன்னார், ஐயா நீங்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, எப்படியாவது முன்னேறிடுவீங்க, சமாளிச்சுப்பீங்க, பொழைச்சிக்குவீங்க. எனக்கு வேறு வழி இல்லைங்க, எனக்கு நீங்கள்லாம் விட்டு கொடுத்தா தான் உண்டு, அதனால் நான் சாப்பிட்றதாங்க சரி அப்படின்னு. இந்த 3 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க, சரி இது அப்படியே இருக்கட்டும், ஒரு வேளை சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆயிரப்போதில்லை, காலையில் கண்ணு முழிச்சு பார்த்து அப்போ ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு 3 பேரும் ப்ரெட்டை வச்சுட்டு 3 பேரும் படுத்துட்டாங்க. காலையில் எழுந்து இந்த தலைவர் சொன்னார், என் கனவுல கடவுள் வந்து நீ தான் சாப்பிட்ணும், நீ தான் இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொன்னார்ப்பா, அது மட்டும் இல்லை என்னோட கடவுள் கைகூலுக்கினார் அப்படின்னார். இந்த ஞானி இருக்கிறாரு, அவர் நல்லா கதை விடுறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டார். அவர் சொன்னார், என் கனவுலையும் கடவுள் வந்தார், அவர் சொன்னார் நீ தான் மக்களுக்கு ஞானம் வழங்குகிறாய், அதனால் நீ சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு என்னை அணைத்து பாராட்டினார், உங்களுக்கு கை கொடுத்தார், எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னார். இந்த பாமரர் ரொம்ப சோகமாக இருந்தார். ஏன்பா உனக்கு பார்த்தியா கடவுள் வரல பார்த்தியா, என்ன பண்ணுறது, நீ பாமர பையா, படிக்காதவன், தற்கூரி அப்படின்னார். அப்போ சொன்னான், இல்லைங்கய்யா என் கனவுலையும் கடவுள் வந்தார், அவர் வந்து சொன்னார், ஏண்டா இப்படி கிறுக்குத்தனமாக இருக்கிறியே, இப்போ நல்லா பழைக்க கற்றுக்கடா, அறிவு இல்லாமல் இருக்கிறியே, கொஞ்சம் கூட அந்த ப்ரெட்டை திங்காமல் அப்படியே பசியோடு தூங்கிட்டு இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா, முதல்ல போய் அதை சாப்பிடுன்னு சொன்னாருங்க, அதனால் ராத்திரியே எந்திரிச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். இப்போ பாருங்கள், படித்திருக்கிறோமா படிக்கவில்லையா, அறிவு இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல முக்கியம், இது பிறருக்கு பயன்படுகிறதா என்பதுதான் முக்கியம். பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் கல்வியின் பயன். அதைத்தான் கலாம் ஐயா படித்தீர்களே கற்றீர்களா என்று கேட்கிறார். நாம் கூட படித்திருக்கிறோம், கற்றோமா? கொஞ்சம் யோசிக்கலாமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.